சினிமா ஸ்டைல் அனைவருக்கும் வணக்கம். கோட்ஸிலா எக்ஸ் காங் மூவிலேருந்து இப்போதைக்கு வரிசையா நிறைய டிவி ஸ்பாட்ஸ் அண்ட் புது கிளிப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிற இந்த டிவி ஸ்பாட்ஸில் நம்ம ஷிமோக்கான ஒரு சில புது சீன்ஸையுமே காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம கோட்ஸிலா அண்ட் காங்குக்கான நிறைய புது ஃபுட்டேஜுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம மோத்ராவையுமே லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் டீஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணிடலாம். அண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வேறு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதுக்கிடையில் இந்த ஸ்பாயிலர்ஸ் எல்லாமே நான் நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடியுமே நிறைய டிவி ஸ்பாட்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி நம்ம சேனல்லேயே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காங் அண்ட் சூக்கோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிற அந்த சீன்லேருந்து வந்துடலாம். ஸோ இந்த சீனை ஆல்ரெடி பிரேக் டவுன் பண்ணியிருப்போம். பட் இப்போதைக்கு அந்த சீனை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம காங் வழக்கம் போல அந்த ஹாலோகத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் நம்ம ஸ்கார்கிங் இருக்கிற அந்த இடத்துக்கு கிட்டையுமே வாரார் போல. ஸோ அதில் நம்ம சூக்கோவுமே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு. இந்த சீனில் நம்ம காங் அவங்க அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் அவரோட இனத்தை சேர்ந்த ஒரு காங்கை மீட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் நம்ம சூக்கோ. ஸோ நம்ம காங்குக்கு இப்போ தான் நம்மளோட இனத்தில் நாம தான் கடைசி கிடையாது அப்படின்றது புரிய வருது. ஸோ நம்ம சூக்கோ வேற சின்ன பையனா இருக்கான். ஸோ அதனாலே அவன் பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக கையில் இருக்கிற அந்த ஆக்ஸை கீழே வச்சுட்டு நான் கூட சண்டை போட வரல, பயப்படாடா குட்டி பையா, எங்க உன் கைத்தா பார்ப்போம் அப்படின்ட்டு காங் சூக்கோ கூட பழகத்தான் ட்ரை பண்றாரு. நம்ம சூக்கோவுமே ஸ்டார்டிங்ல கை கொடுக்கத்தான் பாராரு. பட் அதுக்கப்புறமா கை கொடுக்க வந்து நம்ம கொங்கோட கையே கடிச்சு நம்ம கொங்கோட சண்டைக்கு போறாருங்க. ஸோ நம்ம கொங்கோட முகத்திலேயுமே பிராண்டி விட்டுறாரு. ஸோ அதனாலே நம்ம கொங் டே என்னடா பண்ற அப்படின்ட்டு கத்தும்போது அடி நம்மளை அடிக்க போறோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம சூக்கோ ஓடிடுறாரு. ஸோ நம்ம சூக்கோ ஸ்டார்டிங்ல நம்ம கொங்க அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கெட்டவனா இருப்பான் போல அப்படின்ற நினைச்சிருக்காரு போல. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம கொங்குக்கே அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கொங் கெட்டவன் கிடையாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொங் கூட ஒன்னா சேர்ந்து அவங்க அப்பாவான ஸ்கார்கிங்க்கு எதிராகவே இப்போதைக்கு ஃபைட் பண்றதுக்காக நம்ம கொங்கோட டீம்லேயே நம்ம சூக்கோ ஜாயின் ஆக போறாரு. ஸோ நம்மள மாதிரி இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க போல அப்படின்ட்டு தான் நம்ம சூக்கோ பின்தொடர்ந்து நம்ம கொங் ஸ்கார்கிங்கோட அந்த கோட்டைக்குமே போயிருக்காரு போல. அப்படி அந்த கோட்டைக்குள்ள போற வழியில இந்த ஒரு ஷாட்டை காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கான ஒரு பாலமா தான் ஒரு மிகப்பெரிய டைட்டனோட ஜஸ்ட் ரிப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த டைட்டனோட ஜஸ்ட் ரிப்ஸ் மட்டுமே வச்சு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாலத்தை உருவாக்கி இருக்காங்க. ஸோ அந்த டைட்டனோட ஃபுல் பாடி ஸ்கெலிட்டனுமே எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்ற யோசிச்சு பாருங்க. இந்த டைட்டன் கூட நம்ம காங், ஸ்கார்கிங், ஷிமோ, கோட்ஸிலா எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எல்லாரையுமே ஓவராலா பார்க்கும்போது ஒரு 500 ஃபீட்டுக்குள்ள இருப்பாங்க. இந்த டைட்டனோட ஜஸ்ட் ரிப்ஸ் மட்டுமே 1000 அடிக்கு மேல போகுது. பட் அந்த டைட்டனோட ஃபுல் பாடியுமே எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்ற ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அடுத்தடுத்த படங்கள்ல இவங்களையும் விட பிரம்மாண்டமான டைட்டன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு அடித்தளத்தை போடுற வகையில் இந்த ஒரு ஷாட்டில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஷாட்டில் காமிச்ச டைட்டன் என்னவா இருக்கும் அப்படின்ற உங்கள் கெஸிங்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கொங் ஃபர்ஸ்ட் டைம் ஷிமோ அண்ட் ஸ்கார்கிங்கை மீட் பண்ணி அவங்க கிட்ட அடி வாங்கி ரொம்ப ஹர்ட் ஆகி வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு சீன் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம கொங் கூடவே சூக்கோவுமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கார் போல. பிகாஸ் இந்த ஷாட்டில் நம்ம கொங் கூட சூக்கோவுமே இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். இது மேபி அந்த உலகத்தில் அந்த ஈவி இந்த மக்கள் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அவங்க இருக்கிற இடமா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஒரு ஷாட்டில் அந்த ஈவி இந்த மக்கள்ன்ற ஒரு சில பேரை காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோகத்தில் நிறைய கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தங்களோட வெப்பன்ஸாகவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஒரு கிறிஸ்டல் மூலமாக தான் நம்ம ஸ்கார்கிங் நம்ம ஷிமோவே கண்ட்ரோல் எடுத்து வச்சிருக்காரு. பட் இந்த கிறிஸ்டல்ஸுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான பவர்ஸ் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிற நம்ம மூவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். நான் பாவங்க நம்ம கொங் அந்த ஃபைட்டில் நம்ம ஸ்கார்கிங் கிட்டையுமே அடி வந்துருப்பாரு. அண்ட் ஆல்சோ நம்ம ஷிமோ அதோட ஐஸ் பிரெத் பவரை பயன்படுத்தி நம்ம கொங்கோட கையையுமே டேமேஜ் பண்ணியிருக்கும். அதனாலே நம்ம கொங்கால நிற்க கூட முடியல. ஒரு செகண்ட் அப்படி மயங்கி கொண்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஜியா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐ லாஸ்ட் மை ஹோம் அப்படின்ற மாதிரி அந்த செம்ம எமோஷனலான டைலாக்கை சொல்லியிருப்பாரு. பிகாஸ் இந்த இடத்துல நம்ம கொங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்க. தன்னோட அம்மா அப்பாவை இழந்ததுக்கு அப்புறமா தான் தன்னோட இனத்திலே கடைசியானவன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் உலகத்தில் அவரோட இனத்தை சேர்ந்த நிறைய கொங்ஸையுமே மீட் பண்றாரு. பட் அவரோட அந்த சந்தோஷத்தை உடைக்கிற விதத்தில் உலகத்தில் இருக்கிற ஸ்கார்கிங் அப்படின்றவன் அந்த கொங்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட ஸ்லேவ்ஸ் அடிமைகளாக ட்ரீட் பண்றான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து அவங்க எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி நம்ம கொங்கால முடியாம போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எல்லாரையுமே தன்னால காப்பாற்ற முடியலை அப்படின்றதால இந்த இடத்துல நம்ம கொங் எமோஷனலி பிரேக் ஆயிருப்பாரு. அதனால இந்த இடத்துல நம்ம ஜியா கிட்ட ஐ லாஸ்ட் மை ஹோம் அப்படின்ற மாதிரி அந்த டயலாக் சொல்லுவாரு. ஸோ அந்த டயலாக்குமே இந்த இடத்துல செம்ம எமோஷனலாக நம்ம கிட்ட ஹிட் ஆகுது. இதுக்கப்புறமா தான் கவலைப்படாதா உனக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம மோனாக் நம்ம கொங்குக்கு பீஸ்ட் க்ளவுஸையுமே மாட்டி விடுறாங்க. அண்ட் அந்த பீஸ்ட் க்ளவுஸ் அதுவாகவே நம்ம கொங்கோட கையில் அட்டாச் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த பீஸ்ட் க்ளவுஸ்ல ஒரு கிரீன் கலர்ல சீரமுமே இருக்கிறத நீங்க நோட் பண்ணலாம். ஸோ அது ஹல்கோட பிளட் அப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க. ஸோ மேபி நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு கொடுத்த அந்த சீரம் மாதிரியே நம்ம கொங்கோட உடம்பை சரி பண்ற விதத்தில் மேபி அந்த கிரீன் கலர்ல சீரா இருந்திருக்கலாம். அந்த பீஸ்ட் க்ளவுஸ் மூலமா நம்ம கொங்கோட உடம்புல அந்த சீரத்தையுமே இன்ஜெக்ட் பண்ணி விடுறாங்க. அது மூலமா நம்ம கொங்குமே சீக்கிரமாவே சரியாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சரியானதோட அந்த பீஸ்ட் க்ளவுஸை செக் பண்ணி பார்க்கறதுக்காக நிலத்திலேயுமே நம்ம கொங்கு ஒரு பஞ்ச் விடுறாரு. ஸோ அந்த சமயத்தில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு கொடுத்த பஞ்சில் அந்த பீஸ்ட் க்ளவுஸ்ல இருந்து எலக்ட்ரிக் பவர்ஸுமே ரிலீஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம கொங்குக்கு பழைய மூவிஸ்ல தண்டர் பவர்ஸ் கிடைச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மூவியில் காமிச்சா கண்டிப்பாக சுத்தமாக லாஜிக்கே இருக்காது. அதனால அந்த பீஸ்ட் க்ளவுஸ் மூலமா நம்ம கொங்கு கொடுக்குற ஒவ்வொரு பஞ்சிலையுமே அந்த எலக்ட்ரிக் பவர்ஸ் வெளியேற
விடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது நம்ம கோங்குக்கான ஒரு சூப்பரான அப்கிரேட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம ஜியா கோங் கிட்ட நமக்கு கோட்ஸிலாவோட ஹெல்ப்புமே இதை சமாளிக்கிறதுக்காக தேவைப்படும் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம கோங்குமே அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஹாலோ டனல் மூலமாக ஈஜிப்டுக்கு போய் கோட்ஸில் அவங்க கிட்ட பேசணும், கொஞ்சம் கிட்ட வாடா அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்கும்போது இதை பார்த்து நம்ம கோட்ஸிலா நீ எங்கடா இங்கே வந்த அப்படின்ட்டு எதுவுமே பேசாமல் உடனே நம்ம கோங் கூட ஒரு ஃபைட்டுக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதனால நம்ம கோட்ஸிலா இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. நம்ம கோங் இந்த இடத்துல அவரோட சைன் லாங்குவேஜை பயன்படுத்தி இந்த நிமிஷம் இருடா பேசி தீர்த்துக்கலாம், முதல்ல அந்த கோலோகத்துக்குள்ள வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது நம்ம கோட்ஸிலா எதுவுமே பேசாம கோங் கூட ஒரு ஃபைட்டுக்கு போறாரு. ஸோ இதுக்கப்புறமா தான் மேபி நம்ம கோட்ஸிலாவுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம மோத்ராவை இந்த இடத்துல இறக்க போறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியே இந்த ஒரு சீன்ல நடக்கிற ஒரு சில புது ஃபுட்டேஜையுமே காமிச்சிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஷாட்ல நம்ம கோட்ஸிலா ஏதோ ஒன்று பொறுமையா ரொம்ப அமைதியா பாக்குற மாதிரி காமிச்சிருக்காங்களே. இதுக்கு முன்னாடி சீன்ல நம்ம கோங் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா திடீர்னு நம்ம கோட்ஸிலா எப்படி அமைதியாகி அதோட ஏதோ ஒன்று ஒத்து பாக்குற மாதிரி காமிச்சிருக்காங்கல்ல. இவ்வளவு கோவத்தோட இருக்கிற நம்ம கோட்ஸிலாவை அமைதிப்படுத்தணும்னா அது கண்டிப்பா மோத்ராவால மட்டும்தான் முடியும். ஸோ அதனாலே எனக்கு என்னமோ இந்த ஒரு ஷாட்ல நம்ம கோட்ஸிலா பாக்குறது மோத்ராவா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆஃப் த மோன்ஸ்டர்ஸ்ல அதோட லைஃப் எசன்ஸை நம்ம கோட்ஸிலாக்கு கொடுத்து தன்னோட உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கும் நம்ம மோத்ரா. அப்படி இறந்து போன அந்த மோத்ராவை திடீர்னு நம்ம கோட்ஸிலா பார்க்கும்போது கண்டிப்பா அமைதியாக தான் நீ செய்வாரு. இந்த இடத்துல நம்ம கோட்ஸிலா கோங் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்ல. ஸோ அந்த சமயத்துல கரெக்டா நம்ம மோத்ரா வந்து நம்ம கோட்ஸிலாவை அந்த ஃபைட்ல இருந்து தடுத்து நிறுத்தி உண்மையான எதிரி நம்ம ஸ்கார்கிங் அண்ட் ஷீமோதா அப்படின்ற புரிய வச்சு இந்த இடத்துல நம்ம கோட்ஸிலா அண்ட் கோங்க டீம் அப் பண்ணி வச்சதே கண்டிப்பா நம்ம மோத்ராவா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதோட நம்ம கோட்ஸிலாவோட ஒரு சில புது ஷாட்ஸையுமே காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு சீன்ல நம்ம கோட்ஸிலா யாரோ பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கல. ஸோ அது மேபி நம்ம கோங் கூட ஃபைட் பண்ண போறதுக்கு முன்னாடி நம்ம கோங்க பார்த்து முறைக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஷாட் இதுல நம்ம கோட்ஸிலா பார்க்கும்போது ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக் எல்லாம் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பரா வெறித்தனமா இருக்குதுங்க நம்ம கோட்ஸிலா. ஸ்டார்டிங்ல இந்த கோட்ஸிலாவோட அந்த எவல்வான பிங்க் கலர் ஃபார்மை பார்க்கும்போது நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி படத்துலயுமே அந்த லுக்கை வச்சு வெறித்தனம் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த லுக் நல்லா இல்லை அப்படின்றவங்க படம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த லுக் தாண்டா வெறித்தனமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அந்த அளவுக்கு மரணபகமா இருக்குங்க நம்ம தலைமை. அதுக்கப்புறமா சோறு முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கோங் அண்ட் சூக்கோ ரெண்டு பேருமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு சில ஷாட்ஸுமே வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஷீமோக்கான புது சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்களே. ஸோ அதை பத்தி பார்த்துக்கலாம். அதுல ட்ரெய்லர்ல இந்த ஒரு ஷாட்ல நம்ம ஷீமோ வானத்தை நோக்கி ஐஸ் பிரத்தை விடுற மாதிரி காமிச்சிருக்காங்களே. பட் இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு டிவி ஸ்பாட்ஸ்ல நம்ம ஷீமோ அந்த பீச்சில் நின்று சுத்தி இருக்கிற அந்த சிட்டியையுமே ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க அதோட ஐஸ் பிரத் பவரை பயன்படுத்தி. இந்த ஒரு ஷாட்லயே நம்ம ஷீமோட அந்த சைட் வியூவையுமே காமிச்சிருக்காங்க. மரண பங்கமா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கோங் ஸ்கார்கிங்கை தூக்கி போட நம்ம கோட்ஸிலா அதோட வாளாலே அடிக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு ஷாட்ல நம்ம கோங் ஓடி வந்து நம்ம ஸ்கார்கிங் அடிக்க வர அந்த சமயத்துல நம்ம ஷீமோ அதோட வாளால ஒரே அடி நம்ம கோங் எங்கேயோ பறந்து விழுந்துடுறாரு. ஸோ இந்த படத்துல நம்ம ஸ்கார்கிங் ஹோலோவத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்டலை பயன்படுத்தி தான் நம்ம ஷீமோவை கண்ட்ரோல் எடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ஷாட்ல அந்த கிறிஸ்டலையுமே காமிச்சிருப்பாங்க. நம்ம கோங் ஸ்கார்கிங் அடிக்க பாயிற அந்த சமயத்துல நம்ம ஸ்கார்கிங் இந்த ஒரு ஷாட்ல அவனை போய் அறா அப்படின்ற மாதிரி அந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி நம்ம ஷீமோவை கண்ட்ரோல் பண்ண நம்ம ஷீமோவுமே நம்ம கோங்குக்கு வாளால் அடிச்சிடுறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி பறந்து விழுற நம்ம கோங் மேலே தான் மறுபடியுமே அதோட ஐஸ் பிரத் பவர் விடுற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த ஒரு ஷாட்ல. அந்த ஷீமோவை பயன்படுத்தி நம்ம ஸ்கார்கிங் மறுபடியுமே ஐஸ் ஏஜ் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த படத்துல நம்ம ஷீமோவை கொன்ற மாட்டாங்க. பிகாஸ் நம்ம ஷீமோ தான் ஃபர்ஸ்ட் உருவான டைட்டன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரெய்லர்லயுமே நம்ம டாக்டர் ஆண்ட்ரூஸ் டைட்டன்ஸ் தான் நேச்சரோட கார்டியன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஷீமோ கெட்டவளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ஸ்கார்கிங் தான் நம்ம ஷீமோவை அந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி ஒரு கெட்டவளா மாற்றி வச்சிருக்காங்க. அதனாலே நம்ம ஸ்கார்கிங் கண்ட்ரோல் கிடைக்கிற நம்ம ஷீமோவை விடுவிச்சு என்னேடா கண்ட்ரோல் பண்ற அப்படின்ட்டு நம்ம ஷீமோட கையாலே ஸ்கார்கிங்கை கொல்ற மாதிரி கூட காமிக்கலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கோட்ஸிலா அண்ட் கோங் எப்படி அதுங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஷீமோவுமே அது பாட்டுக்கு போக விட்டுடலாம். ஆல்சோ ஃபியூச்சர்லயுமே இதையும் விட பிரம்மாண்டமான டைட்டன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அதை எதிர்த்து நம்ம கோட்ஸிலா கோங் அண்ட் ஷீமோ டீம் அப் பண்ணி கூட சமாளிக்கிற மாதிரி கூட காமிக்கலாம். அதெல்லாம் வெறித்தனமா இருக்கும். இந்த படத்துல இந்த மாதிரி நிறைய பேர் ஷீமோ எப்படி காமிக்க போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்காக ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ சொதப்பாம காமிச்சிருங்கடா. இன்னொரு ஷாட்ல நம்ம ஸ்கார்கிங்கோட அடியாட்கள் ஒருத்தன் அந்த ஹோலோயத்துக்கு போறதுக்கான அந்த வெஹிக்கிள் அடிக்க போற மாதிரி காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கோங் ரோர் பண்ற மாதிரியான ஒரு ஷாட்டையும் நம்ம கோட்ஸிலா எவல்வ் ஆனதுக்கு அப்புறமா பனிப்பாறைகள் எல்லாம் உடைச்சிட்டு எலும்பி ரோர் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்களே. அப்படி நம்ம கோட்ஸிலா ரோர் பண்றதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணப்பட்ட டிவி ஸ்பாட்ஸ் அண்ட் கிளிப்ஸில் இருக்கிற நியூ டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆல்சோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வேற இன்னும் 1 வீக் தான் இருக்கு. இதுக்கப்புறமாவும் அதிகமான டிவி ஸ்பாட்ஸை கண்டிப்பாக நம்ம WB ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸ்பாயிலர்ஸ் நான் நினைக்கிறேங்க. இதுக்கப்புறமா நீங்கள் படம் பார்க்குற வரைக்கும் யூடியூப் பக்கமே வராமல் இருந்தாலே சரி. நீங்கள் இந்த படத்துக்காக எந்த அளவுக்கு ஈக்கிரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கீழே கவுண்ட் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் டீம் கோட்ஸிலாவா கோங்கா ஷீமோவா ஸ்கார்கிங் அப்படிங்கிறதையுமே மறக்காம கீழே கவுண்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் வீடியோ முடிஞ்சிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சினிமா சேனலை எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏகப்பட்ட வீடியோ இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். See you guys. Bye.
We